இருடா வந்து உட்கார்ந்த உடனே தடாலடியாக இவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்காரு. மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இந்த அரசு தான் நம்ம எதிர்பார்த்தா மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிற சில சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த மலராட்சியில் ஒரு எட்டப்பன் நம்ம வந்து சொன்னோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால உணர முடியுது. வணக்கம் சார். அது முன்பு வந்து இந்த மன்னராட்சி அப்படின்னு 1947 முன்னாடி நம்ம இந்தியா வந்தவர்கள் நிறைய மன்னர்கள், அதுவும் தமிழகத்தில் வந்து சேரன் சோழன் பாண்டியன் வந்து ஏகப்பட்ட மன்னர்கள், சுயர்பாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற கூட வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. துருவிலி மன்னர் அவங்களோட ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அந்த அமைச்சர்களையோ இல்ல வெளியிலயோ வந்து ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து எட்டப்பன் இருந்தது மாதிரி ஒரு நபர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர வைக்கணும், அவங்களுடைய ஆட்சியில வந்து மக்கள் மத்தியில ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மன்னர் ஆட்சியில வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது நம்ம வந்து கேள்விப்பட்டோம். நம்ம பார்த்ததுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது சம்பந்தமாக நிறைய படங்கள் வந்து பார்த்துருக்கோம். மக்கள் தொகை எம்ஜிஆர் விட நிறைய சிவாஜி நிறைய படங்களை பார்த்துருப்போம். அதுல சகுனி மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கூட இருந்து புளிய பறிக்கிற கேரக்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இந்த மன்னராட்சியிலேயே வந்து நடந்த விஷயம் நிறைய அறிந்திருக்கும். அதே போல இந்த மன்னராட்சிக்கு பிறகு இந்த மக்களாட்சி வந்ததுக்கு இப்போ மக்கள் வந்து எதையும் எதிர்பார்த்து நமக்கு தேவையானதை யார் செய்வாங்க, மாற்றம் வேண்டும் தான் இங்க தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உட்கார வச்சாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த மன்னராட்சி போயிட்டு மக்களாட்சி இங்க வர்றாங்க, கிட்டத்தட்ட 59 வருடங்களாக ஆட்சிகள் வந்து, அதாவது திராவிட ஆட்சிகள் மாறி மாறி இருந்தது. காங்கிரஸுக்கு பிறகு அண்ணா திமுக, திமுக ஒரு விஷயம் தெரியும். இப்போ விஜய் அவர்கள் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகிற அந்த ஒரு ஏற்பாடுகள்ல ரொம்ப தீவிரமாக வந்து சேவகனாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. 2 வாரத்திலேயே அவருடைய ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம வந்து உணர முடியுது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பொறுத்து கொள்ள முடியல. இப்போ பாத்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர் பதவியேற்ற பிறகு செயல்பாடுகளை குறித்து நிறைய நம்ம பேசியிருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா சென்னையுடைய வெயில் வந்து தாங்க முடியாத அளவுக்கு, நண்பர்கிட்ட பேசணும் கூட சொல்லும்போது அவர் துபாய்க்கு நிறைய தடவை போயிருக்காரு. துபாயில ஒரு புதுமையான ஒரு வெயில் வந்து நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வெயில். அது மாதிரி இருக்குங்க சென்னை, அவ்வளோ வெயில் தாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டாரு. அவர் வெளிநாடு நிறைய சுற்றுப்பயணம் செய்யக்கூடியவர். ஸோ தமிழகத்துல வெயில் தாக்கம் நிறைய இடங்கள்ல இருக்கு. சமீபத்தில் கூட நான் மதுரை தூத்துக்குடி போயிட்டு வந்தேன். வெயில் பயங்கர தாக்கம், வெளியில போகவே முடியல. ஸோ சென்னையில் அதை விட கொடுமையா இருக்கு. அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக இந்த ஒன்று ஏசி கொண்டு ஏசி போல ஏசி வந்து நிறைய பேர் தான் இருக்கு. அது இப்போ வந்து நிறைய பேர் வச்சுருந்தேன். இந்த ஃபேனாவது ஓடும். பட் இங்க பகல் நேரத்துல கரண்ட் கட் ஆனா கூட தப்பிச்சு போயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. பஸ் புஷ் புஷ்ன்ட்டு ஏதோ பொழுது போயிடும். ஆனால் இந்த இரவு பொழுதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? காத்திருந்தா தான் தூங்க முடியும். எப்படி பண்ணணும்? இந்த பெண்கள், குழந்தைகள், வேலைக்கு போயிட்டு வர்ற ஹஸ்பண்டு, இவங்கெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப சிரமமா வந்து வீட்டில் படுத்து தூங்குற நேரம் தான் நிம்மதியா இருக்கும், இரவு நேரம். இங்கே சென்னையில பார்த்தா நேற்று கொளத்தூர், மதுரவாயில், ராயபுரம் தொகுதி, வண்ணாரப்பேட்டை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் திடீர்னு கட் பண்ணிருக்காங்க. ராத்திரி 8 மணிலிருந்தே கரண்ட் போயிட்டு 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 வந்துருக்கு. ஏன்னா அது போகுது வருது போகுது சரி சரி. ஏன்னா 11 மணிக்கு மேல கண்டிப்பாக ஒரு தூக்கம் தேவை. அது வரைக்கும் மொட்டை மாடிக்கு வரலாம், வெளில நிற்கலாம், ஏதோ பேசலாம், போகுது 12 மணி படுத்தாலும் தூக்கம் வரும். ஆனா இரவு
1 மணி 2 மணி வரைக்குமே கரண்ட் வராத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதற்கு பிறகு கொடுக்க முடியாம குளத்தூர் தொகுதியில வந்து மிகப்பெரிய மக்கள் வந்து இரவு போராட்டம் பண்ற அளவுக்கு வந்து சூழ்நிலை உருவாயிருச்சு. ஏன்னா மின்சாரத்துறைக்கு அந்த இபி உடைய ஆபீஸ்க்கு வந்து போன் போட்டா போன் யாருமே எடுக்கவே இல்லையா, ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்கல. என்னடா இது, ஏன்னா மின்சாரத்துறையில டே டியூட்டியும் அந்த நைட் டியூட்டியும் வந்து ஷிஃப்டிங் முறையில நிறைய அரசு ஊழியர்கள் வேலை செய்யலாம். கண்டிப்பாக வந்து எமர்ஜென்சி பகல் எடுக்கணும், ராத்திரி எடுத்தே ஆகணும். இங்கே குளத்தூர் தொகுதியிலிருந்து யாருமே எடுக்கலைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ராயபுரத்துலையும் இந்த பிரச்சனை வல்லாரப்பேட்டையில உடனடியாக எம்எல்ஏ விஜயதாமன் வந்து அவரை மக்கள் சுற்றுச்சூழல் செய்து மிகப்பெரிய விஷயங்கள் இப்போ வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துருப்பாரு. நீங்க குளத்தூர்ல தான் மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய மக்கள் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லை. 1 மணிக்கு மேல பெண்கள் குழந்தைகள்லாம் எடுத்துக்கிட்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஒரு பகுதியில் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நைட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புழல் வழியாக நிறைய ஆந்திராவார்களுக்கும் ஆந்திராவிலிருந்து புழல் வழியாக சென்னைக்கும் வரக்கூடிய இந்த கண்டெய்னர் லாரி இதெல்லாம் நிறைய லாரிகள் நிறைய போக்குவரத்து. பட் சாலை மறியல் போராட்டம் வந்து காவல்துறை வந்து என்ன இதுன்னு கேட்கும்போது இது மாதிரி கரண்ட்டு போச்சு, நான் மின்சாரத்துறைக்கு ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேன், பதிலும் கிடையாது, கரண்ட் இல்லாமல் எப்படி இருக்கிறது, குறிப்பிட்டதுல ஏன் இந்த பிரச்சனை வருது. மக்கள் வந்து கேள்வி கேட்க சாலையில உட்காந்துட்டாங்க, மறியல் பண்ணாங்க. போக்குவரத்து 1 கிலோமீட்டருக்கு மேல நிறைய நின்றுச்சு மிட் நைட். உடனே காவல்துறை வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. அந்த பக்கம் ராயபுரம் வண்ணாரப்பேட்டையில வந்து விஜயதாம் சமரசம் போயிட்டு போது, இந்த பக்கம் வந்து இந்த காவல்துறை கேட்கல. மக்கள் எங்களுக்கு கரண்ட் எதுவுமே பண்ண முடியல, எங்களால மூச்சு கூட விட முடியல, அவ்வளவு சிரமமா இருக்கு. உடனடியாக வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து மின்சாரத்துறை சம்பந்தப்பட்டவர்களை வர வச்சு அதற்கப்புறம் பேசி தீர்த்து கரண்ட் 2 மணிக்கு மேல 2:30 மணிக்கு மேல வந்து அப்புறம் மக்கள் போராட்டத்தை வாபஸ் அளிக்க. இது எப்படி பார்ப்பது? அரசு ஊழியர்கள் என்பது வந்து ஒவ்வொரு ஆட்சிகள் மாற்றம் வரும். இதுதான் கிட்டத்தட்ட 59 வருடமாக மாறி மாறி ஆட்சி கொள்வதில் நீங்க அரசு ஊழியர்களாக இருந்திருக்கீங்க. அந்த ஒரு தரப்புக்கு மட்டுமே யாரும் பணிபுரியக்கூடாது என்பதுதான் இங்க முக்கியமான ஒரு பார்வையா இருக்கு. என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து அரசு ஊழியர், எந்த ஆட்சி வந்தாலுமே அவர்களுக்கு வந்து விசுவாசமாக நன்றியுள்ளவராக இருக்கணும். உங்களுடைய வேலையில கண்டிப்பாக மக்கள் பணி நீங்க செய்தே தீரணும். 30 நாள் வேலை செய்றீங்க, 31ஆவது நாள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல வந்து சம்பளம் வந்துடுது. சம்பளம் இல்லாம வேலை செய்ய சொன்னா நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா? உங்க வீட்டுல கரண்ட் இல்லைன்னா இருப்பாங்களா வீட்டுல? பட் இது எதற்காக இந்த 3 தொகுதியில வந்து இந்த மாதிரி நடந்தது 3 இடங்கள்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா பேசுபொருளா இருக்கு. இது காரணம் என்னன்னா, இதுதான் இந்த மன்னராட்சி சொன்னேன் உங்களுக்கு. அங்க ஒரு எட்டப்பன் இருந்து வேறுபாட்டை காட்டுவவங்களுக்கு வந்து கூட இருந்தே புளிவுபடுத்தது மாதிரி இங்க விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து சிறப்பாக இருக்கு, மக்கள் மத்தியில பேசும் பொருளாக இருக்கு. அப்படிங்கிறதுனால அவருடைய இமேஜை காலி பண்ணணும். மக்கள் மத்தியில் வந்து விஜய் ஆட்சி வந்து கரண்ட் இல்லைங்கிற விஷயத்த வந்து பேச ஆரம்பிக்கணும், போராட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்பட்டார்களா அப்படிங்கிறதும் சரிவர புரியல. கிட்டத்தட்ட அப்படிதான் மக்களுடைய பார்வை இருக்கு. நான் சொல்லிக்கிறது என்னன்னா, தயவு செய்து உங்களுடைய வேலைகள் வந்து மக்கள் ஒரு சேவை. ஏன்னா முதலமைச்சர் அவர்களே அதான் சொல்றாங்க, அவங்களுடைய நிர்வாகிகள் அமைச்சர்களை போட்டு நம்ம மக்கள் சேவைகள் ஊழியர்கள் நம்ம ஒரு பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நல்லது செய்யணும் தான், நாட்டுக்கு நல்லது செய்யணும், அதை நீங்க செய்யணும் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு 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 அறிக்கையை வந்து மிகப்பெரிய ஆக்ரோஷமாக சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. ஆக்ரோஷமா என்னன்னா கோபமாக, நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை அப்படிங்கிறதா அவருடைய முக்கியமான குறிக்கோள். இங்கே வந்து தயவு செய்து இனிமேலாவது இந்த துறையை சம்பந்தப்பட்டவங்க கரண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க. இனிமேலாவது இந்த கரண்ட் உடனடியாக அப்படி போச்சு, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ ப்ராப்ளம், இதுல ப்ராப்ளம்னா சரி செய்யும் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இங்கே நீங்க மற்றவர்களை எது வந்து விஜய் அவர்களை நோக்கி காயமைத்து கொண்டு போனாலுமே மக்களுடைய பார்வையில வந்து அவருக்கு பெரும் மதிப்பும் மரியாதையும் கூடிட்டு தான் போகுது. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா மக்கள் போராட்டம்ங்கிறது வரவே கூடாது.
அவர்களுக்கு தேவையானதே நம்ம செய்யறது தான் நாம இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே வரணும். முக்கியமாக தான் நான் சொல்லிக்கிற ஒரு முறை. ஸோ இந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கிட்ட இந்த தகவல் போயிருக்கு. பட் அவர் துரித நடவடிக்கைப்படும், என்ன காரணங்கள் விசாரிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அரசு துறையில சம்பந்தப்பட்டவர்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் அந்த உடனடியாக மக்கள்கிட்ட வந்து பண்ணாம சில விஷயம் நடக்கும்போது துரிதமாக நடவடிக்கைப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விஷயம் நம்ம இப்ப ஒரு 10 நாள் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இதை. அதனால இந்த முதலமைச்சர் இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே வந்து தமிழ்நாடும் தமிழக மக்களும் கொடுத்து வச்சுக்கலாம் சொல்லிக்கிற ஒரு முறை மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைத்தது. மிகப்பெரிய அளவில் அந்த முன்னேற்றத்தை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கு. பட் இங்க நிர்மல்குமார் அவர்கள் கூட இந்த மின்சாரத்துறையில் என்னென்ன விஷயம் நடந்தது, இதற்கு முன்பாக இனிமேல் என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க துறை சார்பாக நிறைய விஷயங்கள் அதிகாரிகளை போட்டு பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்கு. இப்ப இனிமேல் இந்த கரண்ட் கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேக்சிமம் வராத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற தகவல் தான் அமைச்சர் நிர்மல்குமார் அவர் சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கு அடுத்து நீங்க பார்க்கணும்னா அமைச்சர் கூட கிட்டத்தட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதா சொல்றாரு. அதனால இதற்கு பின்னாடி யார் இருந்து உங்களை இந்த மாதிரி செய்ய சொல்றாங்கிறது நமக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய வேலையை சரியாக நீங்கள் செய்ய வேண்டும். அரசுக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி தர வேண்டும். ஏன்னா அரசுத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் இவர்கள் தான் ரொம்ப முக்கியம் அரசு நன்றாக செயல்படுவதற்கு. அதனால எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசிடம் நீங்க தாராளமாக வைக்கலாம். அதுக்கு நிவர்த்தி செய்யப்படுகிறதா தமிழக முதலமைச்சர் சொல்ல வர்றாங்க. இனிமேலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். இப்போ இதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடை பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லி வரைக்குமே இது அதிர்ந்து இப்போ டெல்லி வரைக்குமே அவருடைய வாய்ஸ் போயிருக்கு. ஏன்னா இப்போ மாநிலங்களுடைய தேர்தல் வரப்போகுது ஜூன் 18ஆம் தேதி. ஜூன் 8ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுடைய கடைசி நாள். இப்போ அங்கே தாவேகா சார்பில் யாரு மாநில உறுப்பினராக போக போறாங்க, இது சம்பந்தமான வேலையை இப்போ வந்து டிவிகே சார்பாக தமிழக அமைச்சர்கள் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளுடைய சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து ராஜினாமா செய்யும் விளைவாக ஒரு இடம் காலி ஆயிடுச்சு. அதற்கு வேண்டிய தேர்தல் வரப்போகுது. அங்கேயும் தமிழக வெற்றி கழகம் கொடி பறக்க போகுது. அதனுடைய ஆரம்பம் அடுத்த மாசம் நடக்க போகுதுங்கிறதா தோணுது. தேசிய அரசியலையும் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட இறங்க போறாருங்கிற தகவலும் வருது. அதுக்கு முன்னோட்டமாக மாநிலத்துல வந்து கேரளாவிலையும் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. காரணம் கேரளாவிலையும் இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்து மாநிலமான கேரளாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த ஸ்டெப் போகுது. இதற்கு அடுத்து டெல்லி வரைக்குமே போறதுக்கான வேலைகளும் ஆரம்பமாயிருக்குன்னு சொல்லி விரும்புகிறேன். பார்க்கலாம் ஜூன் 18ஆம் தேதி யாரு தேர்ந்தெடுக்க போகிறார் என்பதை பொறுத்து தேசிய கட்சி தமிழக வெற்றி கழகம் தேசிய கட்சியாக மாறுமா, தேசிய கட்சி தலைவராக கூட விஜய் அவர்கள் மாறுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கு பிறகு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். கோட் படம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கோட் படத்துல வந்து இந்த டிராபிக் சார்ஜெண்டாக ஒரு நபர் பண்ணியிருப்பாரு, தமிழன் பார்த்திபன் சொல்லி. விஜய் அவர்களுடைய மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவர், ரசிகர் கூட சொல்லலாம். 20 வருஷத்துக்கு மேலாக வெங்கட் பிரபு அவர்கள் வந்து அந்த TN07 CM 2026 அப்படிங்கிற ஒரு கார்ல ஒரு நம்பர் பிளேட்டை வச்சுதான் கோட் படத்திலேயே காமிச்சிருப்பாங்க. அப்பவும் பரவாயில்ல பேசிட்டு இப்ப கூட பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு வந்து அந்த நம்பர் பிளேட் TN07 CM 2026 நம்பர் பிளேட் வந்து ஒரு கிஃப்டா தமிழக அமைச்சர் வந்து கொடுத்த ஒரு சம்பவம் இருக்கு. அந்த படத்துல வந்து தமிழன் பார்த்திபன் வந்து டிராபிக் சார்ஜ் தான் போக்குவரத்து துறை டிபார்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போ அதுல எப்படி வெங்கட் பிரபு CM-ஆ 2026 வருவாங்க விஜய் அவர்கள் சொன்னோட வந்துட்டாங்க தமிழக அமைச்சரா இந்த 2026.
அதே மாதிரி அந்த தமிழன் பார்த்திபன் படத்துல வந்து ஒரு டிராஃபிக் சார்ஜ் தான் பண்ணியிருப்பாரு. இந்த பிரேம்ஜி போய் டிராஃபிக்ல மாட்டும் போது ஒரு காமெடி ஒரு சீன் வரும். அந்த தமிழன் பார்த்திபனையும் விஜய் அவர்கள் ஒரு வேட்பாளராக தமிழக வெற்றிக்கு அவர்கள் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாரு. இப்போ அதே தமிழன் பார்த்திபன் படத்துலதான் நடிச்சாரு போக்குவரத்து துறை டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா நிஜத்திலேயே போக்குவரத்து துறை அமைச்சராக விஜய் அவர்கள் பதவி கொடுத்தார். இது தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நம்மளுக்கு வந்து இந்த லெவலுக்கு என்னை உருவாக்கியவர்கள் அப்படிங்கிறது நன்றி கடனாக தான் விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒவ்வொருத்தரையா வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காருங்கிறத வந்து அதனால சொல்ல முடியும். இதே மாதிரி தான் மக்களுக்கும் அவரை உச்சத்துல உயர்த்தி வச்சீங்க, தமிழக முதலமைச்சரை உட்கார வச்சிருக்கீங்க. உங்களுக்கா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து செய்யறதுக்கு அவர் காத்துட்டு இருப்பாருங்கிறதா நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இந்த ஆட்சி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. டெல்லி அரசியலையும் கலக்கிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த மன்னர் ஆட்சியில் இருந்தது மாதிரி இந்த மக்கள் ஆட்சியில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நல்லாட்சியில நல்லது மட்டுமே தான் நடக்கும். இதான் அவர் சொல்லியிருக்காரு. நாமளும் அதான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதனால நீங்க அந்த ஆட்சி சிறப்பாகவும் நல்லபடியாகவும் இயங்குவதற்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக இங்க நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இனிமேல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்காத அளவுக்கு அரசு ஊழியர்கள் செயல்படும் நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அப்படி எதுவாக இருந்தாலும் பர்சனல்ங்கிறது வேற, அரசு துறையில கவர்மெண்ட் சர்வன்ட். ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளவர்கள் சரியான முறையில் இனிமேல் இயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆசையும் அதுதான், தமிழக மக்களுடைய ஆசையும் அதுதான். ஒரு நல்ல சிறப்பான ஒரு வேகத்தோடு தமிழகம் சென்று கொண்டிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.